protesting President Trump and his policies from coast to coast in big cities and small towns. More than 3,000 No Kings marches planned in all 50 states and around the world. Anger over the war in Iran and அமெரிக்கா முழுவதும் தற்போது ஒரு புதிய அரசியல் புயல் உருவாகி வருகிறது மக்களே. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது மக்கள் கோபம் கொண்டு சாலைகள் இறங்கி போராடத் தொடங்கி இருக்கிறார்கள். நோ கிங்ஸ், கோ ஹோம், ஸ்டாப் த வார் போன்ற கோஷங்கள் வான பிளக்குது. நியூயார்க், வாஷிங்டன் டிசி, லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஒரே காரணத்துக்காக மட்டும் இல்லை. ட்ரம்பினுடைய சமீபத்திய அரசியல் முடிவுகள், குறிப்பாக வெளிநாட்டு போர் தொடர்பான கடுமையான நிலைப்பாடு மக்கள் மத்தியில பெரிய எதிர்ப்பை உருவாக்கிட்டது. ஈரான் மீதான தாக்குதல் மத்திய கிழக்கில் பெரிய பதட்டத்தை உருவாக்கி இருக்கு. இதனால் ஸ்டாப் த வார் என்ற கோஷம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுது. போராட்டக்காரர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று கேட்டால், அமெரிக்கா இன்னொரு பெரிய போரை நோக்கி தள்ளப்படக்கூடாது என்பதே அவர்களுடைய நோக்கம். அதனால்தான் நோ கிங்ஸ் என்ற கோஷத்தை வைத்திருக்கின்றார்கள். ஒரே நபரின் அதிகாரத்தை எதிர்க்கும் ஒரு சின்னமாக இந்த கோஷம் இப்பொழுது மாறியிருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் குரல் முக்கியம், ஒரே தலைவரின் முடிவுகள் அல்ல. மேலும் சிலர் ட்ரம்பின் பேச்சுக்கள் மற்றும் நடவடிக்கைகள் உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று கூறுகின்றார்கள். இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலும் அமெரிக்க அரசாங்கம் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. போலீசார் பல இடங்களில் பாதுகாப்பு வலயங்களை அமைத்து சில இடங்களில் போராட்டக்காரர்களுடன் மோதலும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் வேறு விதமான ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்காக கடுமையான முடிவுகள் அவசியம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நிகழ்வுகளை உலக நாடுகள் தீவிரமாக கவனித்து வருகின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்கனவே பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்காவில் தற்போது தொடங்கி இருக்கிற உள்நாட்டு போராட்டங்கள் சர்வதேச அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இந்த போராட்டங்கள் ஒரு நாட்டின் உள்ளக பிரச்சனை மட்டுமில்லை, இது உலக அரசியல் சமநிலையையும் பாதிக்கக்கூடியது. ஒரு கேள்வி மட்டும் இப்போது உலகம் முழுவதும் ஒலிக்குது. இந்த கோப குரல்கள் மாற்றத்தை உருவாக்குமா அல்லது இது இன்னும் பெரிய மோதல்களுக்கு வழிவகுக்குமா? இதுதான் இன்றைய அமெரிக்காவின் நிலை. உலகம் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய பிரச்சனைகளை கடந்து போய் கொண்டிருக்குது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை சொல்லி இருக்கின்றார். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அமெரிக்காவில ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. மத்திய கிழக்கில மிகப்பெரிய யுத்தம் ஒன்று இஸ்ரேலாலும் அமெரிக்காவிலும் ஈரான் மீது திணிக்கப்பட்டிருக்குது. இந்த யுத்தத்தின் காரணமாக எண்ணெய் விலை உயர்வு மற்றும் மிகப்பெரிய பொருளாதார சரிவுகளை உலக நாடுகள் சந்திச்சு கொண்டிருக்குது. எதிர்காலம், எதிர்வரும் நாட்கள் எப்படி முடிய போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரியான புதிய அப்டேட்ஸ்க்காக உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் பதிவிடக்கூடிய இந்த மாதிரியான அப்டேட்ஸ் மூலம் உடனடியாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் காணொலிக்கு லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு சந்திக்கிறேன். வணக்கம்.